الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹுவிற்கே வற்றா புகழனைத்தும். இருள் சுண்ட இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ் தாபிஈன்கள், இமாம்கள், நம்மவர்கள், நல்லவர்கள், மிகவும் குறிப்பாக உலகத்தில் வாழுகிற முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. அகிலத்தில் வாழுகிற பொழுது ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிறை அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வான்மறையில் மனிதனின் மனதை உணர்ந்த அல்லாஹ் நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த நிலைமைகளிலெல்லாம் மன நெருக்கடிக்குள் ஆக்கப்படுகிறோமோ அல்லது பண நெருக்கடிக்குள் ஆக்கப்படுகிறோமோ அல்லது சுற்றுச்சூழ அமையப்பட்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் அடைகிற இன்னல்கள், இடர்பாடுகள், அவை அனைத்தையும் ஒரு சைக்காலஜிக்கல் அடிப்படையில் ஒரு ஹியூமன் பிரைன், ஒரு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய மூளை எப்படியெல்லாம் சிந்திக்கும், என்னென்ன சூழ்நிலை எல்லாம் இந்த மனிதனுக்கு வாய்க்கும், அதற்கு நாம் எப்படி அருமருந்தாக அமையப்பெற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வான்மறையில் மிக துல்லியமாக ஒரு 7 வசனங்களை அல்லாஹ் வசனமிடுகிறார். இந்த ஜும்மாவிலே நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் அபதுக்கும் ரப்புக்கும் இடையிலான ஒரு மனநிலையை குறித்து அல்லாஹ் சொல்லி தருகிற 7 வசனங்களை தான் நாம் தெரியவிருக்கிறோம். நாம் மிகுதமாக இந்த வசனங்களை மனனமிட்டிருப்போம். இந்த 7 வசனங்கள் என்ன, மனிதனின் மனநிலைக்கு ஒப்ப இறைவன் எதை அல்லாஹ் வான்மறையில் வசனமிடுகிறான் என்பதை குறித்து தான் இந்த ஜும்மாவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். எதை பேசுகிறோனோ பேசுகிற எனக்கும் முதலாக, இரண்டாவது செவிமடிக்கிற உங்களுக்கும் அதன்படி நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மனிதன் தனிமையில் வாழுகிற பொழுது அவனுக்கு ஏற்படுகிற சூழல்கள் என்ன? ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் புலம்புவது என்ன? நான் தனியாக இருக்கிறேனே, தனிமை மிகப்பெரிய ஒரு கொடுமை அல்லவா? நான் தனியாக தத்தளிக்கிறேனே, இந்த விஷயத்தை குறித்து தனியாக போராடுகிறேனே, நான் மட்டுமல்லவா இருக்கிறேன், எனக்கு யார் உண்டு? எனக்கு பணபலம் இருக்கிறதா அல்லது பின்புலம் இருக்கிறதா? எனக்காக வேண்டி குரல் கொடுப்பது யார்? எனக்காக வேண்டி ஒரு ஆறுதல் சொல்லித் தருகிறவர் யார் என்று தனிமையில் ஒரு மனிதனின் மனம் நொம்பலப்படுகிற பொழுது, வேதனைக்குள்ளாக்கப்படுகிற பொழுது, வான்மறையின் அருமருந்தாக அல்லாஹ் சொல்லித் தருகிற வசனம், ஓஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும்.
57/4 என்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். மாஷா அல்லாஹ். வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு இருக்கிறான், அவன் உங்களோடு இருக்கிறான். ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்த போதிலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிற போதிலும் உங்களோடு அவன் இருக்கிறான் என்ற சிந்தனையோடு மனிதா நீ வாழ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 57/4 வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தனிமை, நாம் தனியாக இருக்கிறோமா? இல்லை. நாம் தனியாக இருக்கிற நான் என்ற எண்ணம் வருகிற பொழுதே அங்கு அகம்பாவம் அனந்தையும் வந்து விடுகிறது. நம்மோடு யார் இருக்கிறார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் பிறழாமல், பிசகாமல், தடுமாறாமல், தடம் புரண்டு செல்லாமல் அல்லாஹ் இந்த மனதை பாதுகாக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு இறை அடியாரிடம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இறைவனுக்கும் இவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது புலப்படும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். இந்த வசனத்தை சற்று யோசியுங்கள். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. குர்ஆன் என்பது வேர்ட்ஸ் ஆஃப் காட், காடுடைய வார்த்தை, இறைவனுடைய, மனிதனுடைய வார்த்தை இல்லை. வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். அரபி கிராமர்ல சொல்லி தருவாங்க, அந்த ஐனன்னா எங்கு, எங்குன்னு அர்த்தம். எங்கு இருந்தாலும் அதை ஹருஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஐனங்க என்ற அந்த எடுத்து அந்த அந்த வேர்டுக்கு பின்னால், அந்த வார்த்தைக்கு பின்னால் மாங்கிற வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எந்த வார்த்தையில் ஆழ அகல அர்த்தம் கிடைக்குமோ அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்கிறான். நாம குர்ஆனுடைய வசனம் சும்மா பார்த்தா தர்ஜுமா ஓதணும் என்று அல்லாமல் வேர்டு பை வேர்டா சர்ச் செய்யணும். வேர்டு பை வேர்டா ஒவ்வொரு வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அல்லாஹ் சூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கும் இந்த குர்ஆனை போல ஒரு வார்த்தை கொண்டு வந்து விட முடியுமா? உலகத்தின் சவாலாக இருக்கிறது. அப்படின்னா வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கு இருந்த போதிலும். அப்படின்னா இந்த உலகம் மட்டும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நாம வாழக்கூடிய இந்த உலகம் புவி மட்டும்தான் அப்படின்னு. இன்றைக்கு ரிசர்ச் ஆய்வாளர்கள் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஒவ்வொரு இதாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. புரூஜ் என்று அல்லாஹ் வான்மறை வசனம் எடுக்கிறான். கோள்களை குறித்து, வானவியலை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த புரூஜ் இவ கண்டுபிடிச்சிருக்கிற கோள்கள், செவ்வாய், புதன் அப்படிங்கிறான அந்த ஒவ்வொரு பிளானட்டும் மனிதன் இப்பொழுது கண்டுபிடித்தது இந்த நூற்றாண்டில். இன்னும் கண்டுபிடிக்கப்படாதது நிறைய இருக்கிறது. அப்படின்னா அந்த உலகத்தில் மட்டும் இல்லை மனிதா, நீ எங்கே இருந்தாலும் ஸ்பேஸில் இருந்தாலும், ஏன் அதர பாதாளத்தில் இருந்தாலும் வஹுவ மஅக்கும், அவன் உன்னோடு இருக்கிறான் என்ற சிந்தனையை ஆழ அகல உணர்த்துகிற வார்த்தை தான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். இதே வார்த்தையை வேற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஐனமா குன்தும் யுத்ரிக்குல் மௌத்துல், வாய்ப்பு வருது பாருங்க. நீ எங்கிருந்த போதிலும் மரணம் வந்து சந்தித்தே தீரும், நிச்சயமான ஒன்று. அதற்கு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான். அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நீங்கள் எங்கு இருந்த போதிலும், கடலின் அடியில் இருந்த போதிலும், இந்த உலகத்தில் இந்த ஃபுல் கேலக்சி இந்த எந்த முக்கு மூலையில் இருந்தாலும் வஹுவ மஅக்கும், அவன் உங்களோடு இருக்கிறான் என்ற சிந்தனையை நீங்கள் உணருங்கள். நான் தனிமையில் இருக்கிறேனே, நான் தவித்து இருக்கிறேனே, எனக்கென யாரும் இல்லையே என்று ஒரு மனிதனுடைய மனம் ஏங்குகிற பொழுது அருமருந்தாக அல்லாஹ் தருகிற வசனம்தான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். இந்த வார்த்தைக்கு வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் செய்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அழகிற்கு பெயர் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தனிமையில் அவர்கள் கிணற்றில் தவித்த பொழுது இந்த வார்த்தை அவர்களுக்கு ஞாபகம் இல்லையா? மீனுடைய வயிற்றிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நினைத்தார்களே, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த பொழுதும் அவன் உங்களோடு இருக்கிறான், உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற வசனத்தின் வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானா? இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் துன்பப்படுகிறேன், நான் துயரப்படுகிறேன் என்று மனிதன் புலம்புகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இந்த துன்பம் என்றும் நிலையானது அல்ல. நமக்கு அறிந்த வசனம், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகு இலகு இருக்கிறது. இன்ன மஅல்
உஸ்ரி யுஸ்ரா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 94/6 வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் முதலில் சொல்வது கஷ்டம்தான். இந்த உலக வாழ்க்கை கஷ்டம், இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை. இது சதம் அல்ல, இது நிரந்தரம் அல்ல, இது கஷ்டம். ஷைத்தான்கிற மிகப்பெரிய எதிரி நம்மோடு இருக்கிறார். சூழ்ச்சி வலைகளில் பின்னப்பட்டிருக்கிற மனிதனுடைய மனம், இவைகளெல்லாம் கடந்து கடந்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், அதுதான் நிரந்தர வாழ்க்கை என்பதை உணர்த்துகிற மனிதனின் மனம் துன்பத்தில் துளறுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமல் உஸ்ரி, உஸ்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கஷ்டத்திற்கு நிறைய வார்த்தை இருக்குது. உஸ்ர் என்பென்றால் மனிதனுக்கு ஏற்படுகிற மனக்கவலையையும் குறிக்கும், அவனுக்கு ஏற்படுகிற உடல் ரீதியாக விஷயங்களையும் குறிக்கும், உள்ளத்தின் ரீதியாக எழுகிற பிரச்சனையும் குறிக்கும். உஸ்ர் என்கிற வார்த்தை இன்னமல் உஸ்ர், ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகு யுஸ்ரா, இலகு இருக்கிறது. அந்த இலகுவை நோக்கிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டார்கள். அந்த இலகுவான வாழ்க்கையை நோக்கிதான் சஹாபாக்கள் பயணப்பட்டார்கள், இமாம்கள் பயணப்பட்டார்கள். எனவே ஒவ்வொரு துன்பம் என்பது இந்த துன்பம் தான் நமக்கு விதிக்கப்பட்டதோ என்று நினைக்காதே. இதை தாண்டி இந்த துன்பத்தில் நாம் கவலை பெறுகிற பொழுது இதற்கு அடுத்தபட்சமாக கிடைக்கிற இன்பத்தை அனுபவிப்பது யார்? நிரந்தரமான இன்பம். வபஷிரி ஸாபிரீன், மனிதர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், இவைகளெல்லாம் கடந்து வாழ்கிறவர்கள் மேன்மைக்குரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ற விஷயங்களில் அல்லாஹ் வான்வரையில் நமக்கு மனிதனுடைய மனம் எப்பொழுதெல்லாம் பலகீனம் ஏற்படுகிறதோ அதற்கு சான்று பகிர்கிறான் ரப்பல் ஆலமீன். அடுத்து நம்மை எதிரிகள் உடைசூழ நம்மை தாட்பதற்கு முனைகிறார்கள், எத்தனிக்கிறார்கள் என்றால் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி அதில் ஒரு வரலாற்று செய்தியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சூரத்துல் அஅராஃப் 9வது அத்தியாயம் 40வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு வரலாற்று பின்னணியோடு நாம் கவலை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் சொல்லித் தருகிற வார்த்தை லா தஹ்சன், பயப்படாத, டோன்ட் பேனிக், பயப்படாத, பயம் 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 என்று மனிதா உலகத்தில் வாழாதே. இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையின் ரீதியாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறானா இல்லையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். சையதுனா ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இல்லையா? சௌர் குகையில் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. அபுல் ஹிக்கம் என்று அறிவின் தந்தை என்று போற்றப்படுகிற அபூஜஹல் எங்கு செல்கிறார்கள் என்று அவருடைய பாதையை நோட்டமிட்டு வருகிற பொழுது ஒரு குகை இருக்குது, அதுதான் சவுர் குகை. இதில் தான் தங்கி இருப்பார்கள் என்ற யூகம் எழுகிற பொழுது இவனுக்கு ஒரு அறிவு வேலை செய்து பாருங்க. அங்கதான் நினைக்கிறார், இப்பொழுது இவர்கள் உள்ளே சென்றிருந்தால் சிலந்தி வலை கூட அறுபட்டிருக்கும், புறாக்கள் நடமாடுகிறது. அப்படின்னா ஆளில்லாத ஒரு இடம்தான் இது என்று அவன் புரிந்தான். கொஞ்சம் கீழே புரிஞ்சு பார்த்தா கூட அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாரும் இருந்த அந்த விஷயம் துளப்பட்டு விடும். அப்படின்னா இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்துகிறான் பாருங்க. இப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனுக்கு அபு ஜஹல்னு சொன்னாங்க. அரபுலகம் அன்றைக்கு இவனை பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புளாக கருதி இருந்தது. இவன் தான் பெரிய ஒரு அறிவாளிங்க. அபூஜஹலுக்கு இல்லாத ஞானம் இல்லை. முன்னொன்றான வேதத்தை படித்திருக்கிறான், அரபு இலக்கியங்கள் பாண்டித்தியம் பெற்றவன், எல்லா விஷயத்திலையும் நம்பர் 1 பர்ஃபெக்டாக இருந்தால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பான். அப்படின்னா உன்னுடைய எவ்வளோ பெரிய முன்னறிவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தினுடைய அறிவு தவிடுபடி தான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பார்க்கிற பொழுது உன்னுடைய அறிவு அல்லாஹ் ரசூலை பற்றி விளங்கவில்லை என்றால், விளங்குவதற்கு எத்தனிக்கவில்லை என்றால், விளங்குவதற்கு அது உறுதுணையாக அமையப்பெறவில்லை என்றால் அந்த அறிவு கொடுக்கப்பட்டு என்ன பயன்? அதனால அப்பந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அபுல் ஹிக்கம்
ஞானத்தின் தந்தை அல்ல, அபு ஜஹில், மடமையின் தந்தை இவன் அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு பேரே வருது, அபு ஜஹில் அப்படின்னு. அப்படின்னா இவனுடைய மூளை எப்படி வேலை செய்து பாருங்க. அப்படின்னா இதெல்லாம் போயிருக்க முடியாது, எங்கெல்லாமோ கடந்து வந்தான், ஆனா கீழே குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிருமே. இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். இதில் தான் இப்ராஹிம் நபிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்ன மஇ ரப்பி சையதீன் முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். தஃப்சீரே சாவியில இதை குறிப்பிடப்படும். இன்னும் பெரும் பெரும் தஃப்சீர்களில் முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்முடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த வார்த்தை பிரயோகத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், இன்ன மஇ என்னோடு அப்படின்னு தன்னை முற்படுத்தினாங்க. என்னோடு இறைவன் இருக்கிறான். இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான் அப்படின்னாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் பொழுது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னது? லா தஹ்சன் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், மஅனா, நாம் என்கிற வார்த்தையை இரண்டாவது பயன்படுத்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னோடு இறைவன் இருக்கிறான் என்பது வேறு, அல்லாஹ்வோடு நான் இருக்கிறேன் என்பது வேறு. வார்த்தையில் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னாங்க, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக மிக துல்லியமாக அவர்கள் சொன்ன வார்த்தையை வான்மறை பதிவிடுகிறது. லா தஹ்சன், கவலைப்படாது. அப்படின்னா உன்னை தாக்க வருகிற பொழுது தாருல் அர்கம் என்ற இடத்திலே பெருமானாரையும் இந்த சுத்த சத்திய சன்மார்க்கத்தையும் இன்று இரவோடு நாம் முடித்துவிட வேண்டும் என்று ஒரு சதித்திட்டம் தீட்டுகிற பொழுது அல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்த அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த பயணத்திற்கு பாதுகாப்பாக அல்லாஹ் எப்படி உறுதுணையாக இருந்தார்? சொன்ன வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அடுத்ததாக நான்காவது அன்பிற்கினியவர்களை, இரண்டாவது வசனம் சூரத்துல் பக்கராவிலே 286வது வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. சோதனை ஏற்படுகிற பொழுது, மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனைகள், தாங்க முடியாத வேதனைகளில் நாம் இருக்கிற பொழுது ஒரு மனிதன் வார்த்தை குஃப்ரின் பக்கம் போய்விடும், இறை மறுப்பின் பக்கம் போய்விடும். எல்லா கஷ்டத்தையும் எனக்கு தான் தர்றான், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், எல்லா இபாதத்துகளையும் படுறேன், பாருங்க அவெல்லாம் நல்லா இருக்க, நான் இப்படி போயிட்டு இருக்கேன். இது எல்லாம் குஃப்ரின் வார்த்தைகள். நம்ம இணை வைப்பது இதுவும் ஒரு விதமான வார்த்தை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் அருமையான வசனம் விடுகிறான் பாருங்க. நாம எவ்வளவு தாங்குவோம் என்பது நம்மை விட படைத்த ரப்புக்கு தெரியும். நம்முடைய ஹார்ட்பீட்டை உணர்ந்தவன் அல்லாஹ். நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு தான் உள்ள இருக்குது இல்லையா? உள்ளங்கை அளவுள்ள இந்த உள்ளத்தை எப்படியெல்லாம் சோதனைக்குள்ளாக்க வேண்டும், இந்த சோதனையை இந்த மனிதன் பொறுமையாக கையாளுகிறானா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டெஸ்ட் பண்றான், என்பதை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். இந்த உலக வாழ்க்கையே அதானுங்க, பரிசோதனை கூட தானே, அல்லாஹ் டெஸ்ட் பண்றா பாருங்க. அப்புறம் இந்த நிலைமையில் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மாறிடும். குஃப்ரின் பக்கம், குஃப்ரான வார்த்தையின் பக்கம் ஒரு மனிதனுடைய சொல்லோ செயலோ போய்விட்டால் அவ்வளவுதான், ஈமான் பறி போயிடுச்சு. அப்போ அந்த நிலைமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித மனத்தை உணர்ந்து அல்லாஹ் புகட்டுகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு நஃப்ஸையும் அது தாங்குகிற அளவிற்கு தான் அல்லாஹ் சோதிக்கிறான். இவன் தாங்க மாட்டாங்கிறது தெரியும், இவன் தாங்க மாட்டாங்கிறது தெரியும், தெரிஞ்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுமையை சுமத்துவது அல்ல. அப்படின்னா நாம் நினைக்கணும், ரப்பல் ஆலமீன் என்னை சோதிக்கிறான், அது நபிமார்களுக்கு இல்லாத சோதனையா நமக்கு வந்துவிட போகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எவ்வளவு உடல் ரீதியாக அவர்கள் இருந்தார்கள், இருந்த போதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நம்பி அல்லவா இருந்தார்கள், அல்லாஹ்வின் வார்த்தையை நம்பி அல்லவா இருந்தார்கள். நமக்கு ஒன்று பறி போயிட்டு
நம் கை நழுவி விட்டு ஒன்று போயிட்டு அப்படின்னா அதை நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமருந்தாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்க வேண்டும். அது ஒவ்வொரு சக்திக்கு உட்பட்டு தான் நாம் சோதிக்கிறோம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதை பொறுமையோடு கையாள வேண்டும். அந்த பொறுமை தான் இன்னைக்கு இல்லை நமக்கு. அந்த பொறுமையில வார்த்தை விடுகிற பொழுது அது ஒரு வேதனைக்குள்ளாக்கப்படுகிறது இல்லையா? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண்மணி ஒரு கபரில் இருந்து அழுது கொண்டிருக்கிறாள். தன்னுடைய மகனினுடைய அந்த மரணத்தை தாங்காமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருமா அப்படிங்கிறாங்க. முத்தஃபக்குன் அலைஹியான ஹதீஸ், பொறுமையா இருங்கிறாங்க. வாங்க உங்களுக்கு வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பெண்மணி. உங்களுக்கு வந்தால் தெரியுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்னு தெரியலை. அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் சொல்லும் பொழுது, இப்படி வார்த்தையை சொல்லிட்டியமா, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் போய் பெருமானாரை சந்தித்து பேசுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா, முதல் கட்டத்தில் இருக்குது அல்லவா, இதுதான் பொறுமை. அதுக்கப்புறம் ஒரு கோபத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆன பொண்ணு அவன் சொன்னது கரெக்டு தான் பத்தியா, ஆமாம் இப்படி அப்படி இல்லாமல் இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை ஒரு இல்லையா? அப்படின்னா இதுதான் அப்படின்னா அந்த நிலைமையில் வார்த்தை விடுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா, முதல் தரமாக ஏற்படுதுதான் பொறுமை, அதற்கு பிறகு அல்ல அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக்க வேண்டும், கையாள வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், கல்யாணம் முடிந்த ஒவ்வொரு தம்பதிகள் நமக்கு பிள்ளை இல்லையே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிள்ளை இல்லாத ஒரு நிலைமையை அல்லாஹ் மாற்றுவானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் விரும்பியது போல பெண் மக்களையும் ஆண் மக்களையும் அல்லாஹ் கொடுப்பானாக. நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் புலம்பி தீர்த்து இன்னும் அதுக்காக வேண்டி ஷிர்கான இடங்களிலெல்லாம் சென்று மக்களுடைய ஈமானை குழி தோண்டி புதைக்கிறோமே, யோசித்து பாருங்கள். அங்கங்கே போனால் ஓதி பார்த்தா அது கிடைக்கும், இங்கே போனால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மனிதனுடைய மனம் இயங்குகிறது என்றால் அன்பிற்கிடையவர்களை யோசிக்க வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்ததா? ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் ஒரு துவாவை தானே கற்றுக் கொடுக்குறான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வஅன்த கைருல் வாரிஸீன், இறைவா என்னை தனிமையில் விட்டுறாத, நீ தான் வாரிசுக்குரியவன். துவா இருக்குது. இந்த துவா இல்லாமல் நான் அங்கே தர்காவுக்கு போனேன், அந்த அஜரத்தில் போனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இது மாதிரிலாம் தப்பான வழியிலே தடம்புரந்து தடுமாறி பயணிக்கிற பொழுது ஷிர்க்குடைய வார்த்தை வந்துகிறது. ஷிர்க்குடைய வார்த்தை வந்தால், அந்த வார்த்தை வந்தால் அது வாழ்க்கையாக மாறுகிறது இல்லையா? அதுதான் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அப்படி இருந்தால் ஜக்கரியா நபிக்கு வாழ்கிற பொழுது அதற்கு முன்னால் உண்டான நபிமார்கள்ட்ட போய் பாருங்க அப்படி சொல்லியிருக்கலாம. ஜக்கரியா நபிக்கு ஒரே வார்த்தை அல்லாஹ் சொல்லி தந்தான், ரப்பி லா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தனியாக விட்டு விடாது. குழந்தை இல்லாமல் தவிக்கிற தம்பதிகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவா இது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கற்பித்து தந்த துவா இல்லையா? அப்போ கொஞ்ச நாளாக வெயிட் பண்ணுறான், இந்த மனிதனுடைய மனநிலை மாறுகிறதா, இவன் என்ன என்று வேறு ஏதாவது ஒரு இடத்தில் கையேந்துகிறானா? அல்லாஹ் சோதிக்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா என்று அல்லாஹ் இந்த நிலைமையில் அல்லாஹ் நமக்கு பாடத்தை புகட்டுகிறான். அடுத்து பொறுமை காத்தவர்களுக்கு என்ன கூலி? பொறுமையை இழக்கிற பொழுது, நம்ம ஆவேசத்தில் ஒரு உத்வேகத்தில் பொறுமையை இழந்து தவிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். 39வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரப்பல் ஆலமீன் ஒருபொழுதும் உங்களை என்ன செய்யலை, கஷ்டப்படுத்தவில்லை. நீங்கள் பொறுமை இழந்து வார்த்தையை விடுகிற பொழுது, உங்கள் நடத்தை மாறுகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், பொறுமைக்கான கூலி கணக்கில்லாமல் தருகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடான். கணக்கில்லாத ஒரு வெகுமதியை அல்லாஹ் பொறுமைசாலிகளுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் வான்மறையில் குறிப்பிடுகிறான். ஆறாவது, நாம் கைவிடப்பட்டு விட்டோம். இவரை நம்பி நான் பிஸ்னஸை தொடங்கினேங்க, இதை வச்சு நான் ஒரு லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு நிலைக்கு போகலாம் அப்படின்னு நாம் நினச்சோம். எதுவும் கை கூடலையே.
ஒன்றும் நமக்கு கைவசப்படலையே, நாம் நினைத்ததெல்லாம் நடைபெறவில்லையே என்று கைவிடப்பட்டதாக ஒரு மனிதன் உணர்கிற பொழுது சூரத்துல்லா 93வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களை இறைவன் ஒருபொழுதும் கைவிடவும் இல்லை, நீங்கள் நினைத்ததை விட அல்லாஹ் சிறப்பானதை தருகிறான். நாம் ஒன்று நினைத்திருப்போம், இந்த ரீதியில் பயணப்பட்டு இந்த பாதையில் நாம் பயணித்தால் மிகச் சரியான ஒரு நிலைமையில் போய்விடுவோம் என்று நாம் நமக்குள்ளாக கருதி இருப்போம். நம்முடைய பாதையும் நம்முடைய பயணத்தையும் தீர்மானிப்பவன் அவன் அல்லவா? அப்படின்னா மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களை இறைவன் ஒருபொழுதும் கைவிடவில்லை என்று நம்முடைய மனதிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதலாக அருமருந்தாக இந்த வசனத்தை தருகிறான் என்றால் இவைகள் அனைத்தும் உங்களுடைய ஈமானின் விழுதுகள். இந்த வார்த்தைகள் அனைத்தும் வான்மறையில் வெறும் வார்த்தையாக வரிகளாக இருக்கிறது. யார் ஃபாலோ பண்றது? யார் அதை கடைபிடிப்பது? நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தருகிறான். 7வதாக அதி அற்புதமான அடுத்த சூறால 93 அடுத்த அது வல சௌஃப ரப்புக யுக்தீக ரப்புக ஃபதர்லா அப்படிங்கிறான். உங்களுடைய ரப்பு தரக்கூடியதை நீங்கள் புரிஞ்சிக் கொள்வீர்கள். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது இதுதான். சௌஃப ரப்புக ஃபதர்லா, நீங்கள் தருலாங்கிற வார்த்தையால் பொருந்திக் கொள்வீர்கள் அப்படிங்கிறான். பொருந்திக் கொள்வது என்பது என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ரிதா என்பதை கிடைக்கப் பெறுவதற்கு தான் அவர்கள் இவ்வளவு சோதனை மேற்கொண்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிற விஷயம் என்ன? நமக்கெல்லாம் யாரும் இல்லை என்று, நான் தனிமையில் விடப்பட்டேன், எனக்கென எதுவும் இல்லை என்று இந்த மண்ணை விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இருக்கிற பொழுது ஆறுதலாக அருமருந்தாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஃபதர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்கிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்கள் உம்மத்தின் வாழ்க்கையை மாற்றுவான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டானே, அந்த வசனத்தின் விடியல் தான் ஹிஜ்ரா 8. நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜ்ரி 6ல் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை எப்படி நடைபெற்றது அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. அது ஒரு டாப்பிக்கே இருக்குது புகாரியில். ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னு பெருமானாருடைய ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தா தெரியும். கடுமையான சட்டங்களை அன்றைக்கு இருக்கிற அரபு குறைஷிகள் போடுறாங்க. உம்ராவுக்கு வந்த பெருமானாரை காபாவை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை. இப்படியெல்லாம் கடுமையான ஒரு ரூலு. அப்படி போடும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட், கடுமையான ஒரு அக்ரிமெண்ட் போடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை ஆத்தார்கள், இந்த மண் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காபாவை விட்டு வெளியேறுகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணில் பிறந்த அந்த மண்ணை விட்டு துறந்து பெருமானார் செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட மனவேதனை எப்படி இருக்கும்? அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மதீனாவின் எல்கைக்குள்ளாக கடந்து போகிறாங்க. கொஞ்சம் அடி எடுத்து வச்சா காபா தெரியாது. அப்படி தள்ளி மக்கால போனீங்கன்னா தெரியும், கிளாக் டவர் எங்கே பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா கோயில் இருந்தாங்களா, மேலே இருந்து பார்க்கும் பொழுது காபா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி கரெக்டாக எங்கே இருந்தால் கரெக்டாக தெரியுது. அப்படி அந்த எல்கையை விட்டு தாண்டும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ ஒரு வேதனை, இவ்வளோ ஒரு கஷ்டம். அப்படின்னா அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன், நிச்சயமாக குர்ஆனை உங்களுக்கு தந்த இறைவன் லராதுக இலா மஆத், நீங்கள் விரும்பிய இடத்தை, நீங்கள் நாடிய இடத்தில் கொண்டு போய் தருவான் என்ற வான்மறையை அல்லாஹ் வசனம் விடுகிறான். இந்த வார்த்தை உண்மையாகுவதற்கு 8 ஆண்டுகள் இருந்தது பெருமானாருக்கு. சும்மா சாதாரண விஷயம். மக்காயை விட்டு போயிட்டாங்க, சொல்லன்னா துன்ப துயரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு இந்த மக்கள் விரட்டி அடிக்கிற பொழுது தாயிஃபில் சந்தித்த இன்னல்களை எல்லாம் கடந்து பெருமானார் தாயகத்தை விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை போதிக்கிறார், இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன், குர்ஆனை தந்த ரப்புல் ஆலமீன் லராதுக இலா மஆத், இந்த இடத்தை நபியே கண்டிப்பாக உங்களுக்கு தந்தே தீருவார்.
ஹுதைபியா உடன்படிக்கையில் நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் தெரியும். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம 2018 உம்ராவை போயிருக்கும் பொழுது அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல நிற்கும் பொழுதே நம்ம எரியாமல் ஒரு கண்ணீர். இந்த இடத்திலல்லவா பெருமானாருக்கு காபாவை பார்க்கக்கூடாது, உம்ரா செய்யக்கூடாது என்று தடையாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த இடத்தில் அல்லவா பெருமானார் கல்லீர் வடித்தார்கள் என்று அந்த இடம் இன்னும் அப்படியே அந்த கட்டிடம் சிதிலமடைந்து அப்படியே இருக்கு. அதை இன்னும் ஒரு உடல் நிர்வாகம் அமைக்காமல் அப்படியே அந்த பழமை மாறாமல் அப்படியே பாதுகாத்து இருக்கிறது அரபு கவர்மெண்ட். அப்படி அந்த இடத்துல போகும்பொழுது தான் அந்த ஹுதைபியா அக்ரிமெண்ட் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி 6 நடக்குது ஹிஜ்ரி. 2 ஆண்டுகள் பெருமானார் பொறுமை காத்தாளுகள். அந்த பொறுமைக்கு பரிசாக ஃபத்தஹ் மக்கா, புடிங்க அந்த மக்கா வெற்றி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கைமேல் பலனாக அல்லாஹ் கொடுத்தான். ஃபத்தர்வா, நபியே நீங்கள் பொருந்திக் கொள்கிற அளவிற்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்கும் என்று உத்தரவாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான் என்றால், அன்பிற்கினியவில்லை, பாலைவன மண்ணாக இருந்த அந்த அரபு இன்றைக்கு நாமெல்லாம் ஹஜ் உம்ரா செய்து கண்குளிர அந்த மண்ணை நாம் காண செல்கிறோமே. அந்த மண்ணிலே அல்லாஹ் எவ்வளோ வளங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறான். தாயிஃப்ல இல்லாத ஃப்ரூட்ஸாங்க, எல்லா கனி வர்க்கங்களையும் அல்லாஹ் அங்கே தர்றான. இது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமை காத்தலின் ரீதியாக தருதா, நீங்கள் புரிஞ்சிக் கொள்வீர்கள். இதுதாங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். பெருமானாருக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலை என்ன? இந்த மக்கத்து மண்ணில் விக்கிரக ஆதாரங்கள், சிலை வணக்கங்கள், வழிபாடுகள், இன்னும் சொல்ல முடியாத மூட பழக்க வழக்கங்கள், ஷிர்கின் அடிமட்டத்தில் இருந்து அதர பாதாளத்தில் இருந்த மக்களை விடுவித்து அந்த மண்ணை கைப்பற்றி நமக்கு தந்தார்கள் அல்லவா. இதுதான் பெருமானார் கண்ட இலக்கு. பெருமானார் தன் இலக்கை நோக்கி பயணித்தார்கள். இந்த வான்மறை வசனங்கள் எல்லாம், இந்த 7 வசனங்கள் எல்லாம் அவர்களுக்கு அருமருந்தாக அமைந்தது என்பதை நாம் புலப்படுத்த வேண்டும். ஆக நம்முடைய மனிதனின் மனதை உணர்ந்து அல்லாஹ் வான்மறையின் ஒவ்வொரு வரிகளும் அல்லாஹ் வசனம் விடுகிறார். ஒவ்வொரு ஆயத்தையும் வெறும் தர்ஜிமா ரீதியாக பார்க்காமல் முஃபஸ்ஸிர் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறார், அந்த வார்த்தையில் நம்முடைய ஈமான் எப்படி மெருகேறுகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து குர்ஆனை படித்து படித்து ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே நாம் தொலைந்து போவதற்கு, அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே நாம் நம்மளுடைய ஈமானை அப்படியே அல்லாஹ்வுக்கு ஒப்படைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படியெல்லாம் நமக்கு பயன்பெறுகிறது. அரபு கற்றுக்கணும், அரபு இலக்கணங்கள் கற்றுக்கணும். அலிம்சாக்கள் மட்டும்தான் குர்ஆனே, அவங்களுக்கு மட்டும்தான் விஷயம் என்று அல்ல, அனைவர்களும் இதை தேர்ந்து தெளிவடைய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை இன்றைக்கு நாம் ஆய்வு செய்கிறோம் இல்லையோ, யூதர் அஸ்லானிகள் நம்முடைய குர்ஆனை அப்படியே ரிசர்ச் பண்ணுறான். ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் அவன் முன்னாடி இருக்கிறான். நம்ம இதுக்கு கத்தம்பாத்தியாவுக்கும் அல்லது கண்ணாடி பெட்டியில் அப்படியே குர்ஆனை வச்சு அப்படியே பாதுகாப்பதற்கும் அல்லது வராத்தில் உட்காந்து யாசின் ஓதுவதற்கு தான் பயன்படுத்துகிறோம். கண்ணாடி பெட்டியில் வைத்து பூட்டி அழகு பார்ப்பதற்கு அல்ல குர்ஆன். வருடத்திற்கு ஒரு முறை எடுத்து தூசி தட்டி உட்கார்ந்து ஓதுறதுக்கு அல்ல குர்ஆன். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம்மாலா குலூபிஹிம் அஃப்காருஹா, உங்களுடைய இதயத்தில் என்ன பூட்டிட்டு இருக்கிறதா, பூட்டு போட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த வான்மறையின் ஒவ்வொரு வசனங்களையும் அர்த்தம் உணர்ந்து வரலாற்றின் ரீதியாக ஆய்வு செய்து அந்த வார்த்தையில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அமையப்பெற வேண்டும் என்பதை உணர்ந்து தனி மனிதனாக இருக்கிற பொழுது நம்முடைய மனம் எங்கெல்லாம் தடுமாறுகிறதோ அந்த நிலைகளெல்லாம் சரி செய்வதற்கு இதுபோல வசனங்களை அல்லாஹ் தருகிறார். இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய மனம் எந்த ஒரு நிலைமையிலும் தடுமாறாமல் தடம் புரண்டு செல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.